நான் உங்கள் ஷிவி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு குவிக் டிஷ்ஷு, உருளைக்கிழங்கு வறுவல். இதுக்கு தேவையான பொருட்கள்: உருளைக்கிழங்கு, உப்பு, சில்லி பவுடர், மிளகாப்பொடி, மஞ்சப்பொடி, அப்புறம் நம்ம ஆனியன் சின்னதாக நறுக்கி வச்சுருக்கோம், அப்புறம் கருவேப்பிலை. நம்ம முதல்ல தாளிக்கிறதுக்கு கடுகு, சீரகம், கடலைப்பருப்பு. ஓகே, உருளைக்கிழங்கு ரொம்ப வேக வைக்காதீங்க, கொஞ்சம் கெட்டியாகவே ரொம்ப மசிச்சிடாதீங்க, ஹாஃபாக வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஓகே, நம்ம இப்போ எண்ணெய் ஊற்றிருக்கோம். இப்போ நம்ம எப்படி பண்ணுறது பார்ப்போம். எண்ணெய் ஊற்றி லைட்டாக சுடணுன்னு நம்ம தாளிக்கிற பொருள்லாம் போடுவோம். கடுகு, சீரகம், கடலைப்பருப்பு தாளிக்கட்டும். அப்புறம் கருவேப்பிலை போடுறோம். ஓகே, அதில் நான் கருவேப்பிலை போட்டிருக்கேன். இப்போ நம்ம கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் போடலாம். இது ஆக்சுவலாக போடணுன்னா போடலாம், இல்லை போடாமையும் பண்ணலாம். போட்டு பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ இதில் நம்ம உருளைக்கிழங்கு போட்டுருவோம். முதல்ல நம்ம ஆனியன் போட்டுக்கணும். ஆனியன் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க, ப்ரௌன் ஆகிற வரைக்கும். எண்ணெய் கொஞ்சம் ப்ரௌன் ஆகணும், லைட்டாக ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்குங்க. இப்போ ப்ரௌன் ஆனோடனே நம்ம உருளைக்கிழங்கு போட்டுடலாம். ஓகே, நம்ம இப்போ உருளைக்கிழங்கு போட்டுடணும். இதில் நம்ம மிளகாப்பொடி, மஞ்சப்பொடி, ஓகே, மிளகாப்பொடி, மஞ்சப்பொடி, ஓகே, மிளகாப்பொடி, மஞ்சப்பொடி, உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. மிளகாப்பொடி ஒரு 2 ஸ்பூன், ஒரு 1.5 ஸ்பூனு உங்கள் உருளைக்கிழங்குக்கு அளவுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ நம்ம அதை கிண்டி விடுவோம். காரமாக வேணும்னா நம்ம பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். நல்லா இதாக வதக்கி வந்தோடனே, நல்லா மசாலாலாம் சேர்ந்து வதக்கி வந்தோடனே நம்ம இறக்கிடலாம். ஒரு 5 மினிட்ஸ் வச்சு ஓகே, கொஞ்சம் லைட்டாக அப்பப்போ கிண்டிட்டுக்கோங்க. லைட்டாக கிண்டுங்க, உடஞ்சிருக்காங்க. அவ்வளோதான், நம்மளுடைய உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி ஆயிடுச்சு. உப்பெல்லாம் பார்த்து நல்லா வெந்துருச்சான்னு பார்த்து இறக்க வேண்டியதான், அவ்வளோதான். இது ஒரு சிம்பிளான குவிக் டிஷ்ஷு ஆக்சுவலாக. ஓகே, நம்ம உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். Thank you.